எங்கிஸ் கான் அவர்களே வருக. வந்துட்டேன். ஓடிவாங்க. மந்த்லி எங்கோ மந்த்லில தான் இருக்கேன். லோ அண்ட் ஹை. ஓவரால் டவுன் ட்ரெண்ட். ஓவரால் டவுன் ட்ரெண்ட். ஓகே. மேல இருந்து கீழ ட்ரெண்ட் லைன் போடுங்க. மேல இருந்து கீழ ட்ரெண்ட் லைனா எங்க இங்க இருந்து இப்படியா இல்ல இங்க இருந்து இங்க வரணும்? அங்க இருந்து இப்ப இருக்கீங்க பாருங்க. இதுவா? அப்படியே கீழ. ஓகே கனெக்ட் பண்ணி விட்டேன். கனெக்ட் பண்ணிட்டேன். லோ மந்த்லி லோ போடுங்க. மந்த்லி லோ பண்ணிட்டேன். மந்த்லி ஹை எது? மந்த்லி ஹை முன்னாடி இருக்கு. எது? மந்த்லி ஹை இதுவா? இல்ல அது கீழ. அது 2010ல அது ரொம்ப 12க்கு முன்னாடி வாங்க. இதுவா? இல்ல முன்னாடி. இதுவா? முன்னாடிங்க முன்னாடி ரைட் சைடு வாங்க. இன்னும் வாங்க. 2012 வாங்க. அதான். அங்க தானே வச்சிருந்தோம்ல. அதான். வச்சிட்டேன். கரெக்ட்டா? போங்க நான் கரெக்ட் தப்பலாம் கிடையாதுங்க. நீங்க போறதுதான். ட்ரெண்ட் லைன் உள்ள ட்ரெண்ட் லைன் வர முடியுமா? மந்த்லில இருந்து. புரியல. ட்ரெண்ட் லைன் உள்ள ட்ரெண்ட் லைன் வாங்குங்க. நீங்க வீக்லில போய் பார்த்தானே ஏன்டா வாங்கிக்கிறேன். வீக்லில போய் பார்த்தா இன்னும் தெளிவா இருக்கும்ல. சரி வீக்லி போடுங்க. ஓகே. வீக்லி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க ப்ரோ? இது வச்சுக்கலாம்ல. இத உடைச்சிச்சுனா இது வச்சுக்கலாம்ல. அது மேல ரொம்ப மேல இல்ல 2009 இத உடைச்சாரா இந்த ரைட் நாட் சீட் டபுள்யே. ஓகே நோட் பண்ணு. இப்போ என்ன ட்ரெண்ட் லைன் வேணுமா? சோ ட்ரெண்ட் லைன் வாங்கிட்டேன். என்ன காமிக்குது? மார்க்கெட் என்ன காமிக்குதோ? என்ன நடந்துருக்கு மார்க்கெட்? மார்க்கெட்ல சேனல் மாதிரி வந்திருக்கு. சேனல் போல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம மெயின். ஓகே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பாருங்க என்ன நடந்துருக்கோ. என்ன ட்ரெண்ட் லைன் வேணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன நான் போட்டுக்கலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பாருங்க என்ன நடந்துருக்குன்னு பாருங்க. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வேணா நான் பாருங்க என்ன க்ளூ தரேன். நடந்து கன்சாலிடேட் ஆகுது ஓவராலா பார்த்தா. நடந்துருக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துருக்கு அத டச் பண்ணுங்க. நம்ம மேல இருந்து கீழ இறங்கி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன ட்ரெண்ட் என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு? மேல டவுன்ல இருக்கு. அப் போயிட்டு டவுன் ஆயிட்டு இல்ல இப்போ கரெக்ட்டா என்ன ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு? டவுன்ல இருந்து இப்ப கன்சாலிடேட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் தான் கன்சாலிடேஷன். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். come on எங்கிஸ் கான் சொல்லுங்க. ஓகே மேஜர் ட்ரெண்ட். கரன்சி மைனர் ட்ரெண்ட் மாதிரி இருக்கா? மைனர் ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. மைனர் ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. இதுதான் மெயின். ஏன்னா இதுதானே உங்களுக்கு மந்த்லி ஹை. மந்த்லி ஹைல இருந்து டிராப் ஆகுது என்ன சொல்லுவோம்? மைனர் ட்ரெண்ட் தானே சொல்லுவோம். மைனர் இம்பல்ஸ் தானே சொல்லுவோம். ஏன்னா இந்த ஹையை உடைச்சாதான் ட்ரெண்ட் ஃபுல்லா மாறுதுன்னு அர்த்தம். இந்த ஹையை உடைக்கிற வரைக்கும் என்ன மைனர் ட்ரெண்ட் தானே மாறி இருக்கு. ஆமா ஓகே மைனர் ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. இது ஒரு அப் ட்ரெண்டா? ஆமா இது அப் ட்ரெண்ட். இப்போ எனக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகணும்னா என்ன நடக்கணும்? ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து வரணும். டவுன் போணும். டவுன் ஆகும்னா என்ன நடக்கணும்? இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு மாறணும். இப்போ வந்து அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு மாறினா என்ன நடக்கணும்? இது பிரேக் ஆகணும். சப்போர்ட் பிரேக் ஆகணும். சப்போர்ட்டா இல்ல ப்ரீவியஸ் லோவா? ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகணும். ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல எது ப்ரீவியஸ் லோ? ப்ரீவியஸ் லோ இந்த செப்டம்பர் கிட்ட ஒன்னு இருக்கு பாருங்க. அது இதுவா? அதுவா வரும். செக் எது? இல்ல அதுக்கு முன்னாடி சொல்றேன். செப்டம்பர் இதுவா? 2012 தாண்டி செப்டம்பர் ஒன்னு வருது. அது வரும். இதுவா? இல்ல அதுக்கு முன்னாடி. இதுவா? ஆமா அதனால முதல்ல வச்சேன். ஓகே வச்சிட்டேன். இந்த லோ வச்ச மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ போகும். கீழ விழுமா? ஆமா சோ ஓகே இப்போ கரண்டா என்ன நடந்துருக்கு மார்க்கெட்? என்ன நடந்துருக்கு? மேல போயிருக்கு. மேல போய் கரெக்ட்டா என்ன நடந்துருக்கு? டிஎஸ்ஐ உடைச்சிருக்குன்னு சொல்லுங்க.
ஓகே. ப்ரீவியஸ் ஹை உடைச்சிருக்கு. பிரேக் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் ஹை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். மேல போகுமா? அவ்வளவுதான். இதுதான் ப்ரீவியஸ் ஹை உடைச்சா என்ன ஆகும் மார்க்கெட்? மேல போகுதா? வீக்லில என்ன ஷோ காமிக்குது? மேல போகுதுன்றத என்ன காமிக்குது? மேல போகுள்ளது மறுபடியும் சொல்லுங்க. மேல போக போகுது அப்படிங்கிறது என்ன பண்ணுது? கன்ஃபார்ம் பண்ணுது. இண்டிகேட் பண்ணுது. இதோட சப்போர்ட் என்ன? மைனஸ் சப்போர்ட் லெவல் எது? இது மைனஸ் சப்போர்ட். இருங்க. சப்போர்ட் இதுல தான் இருக்குது. அதான். இதுவா? நல்லா பார்க்கணும். மைனஸ் சப்போர்ட் எது? மேல போங்க. கீ லெவல்ல வந்து வச்சுக்கோ. அதுக்கு மேல ஜூம் அவுட் பண்ணுங்க. அதான். அங்கதான். ஜூம் அவுட் பண்ணுங்க. ஜூம் அவுட் பண்ணா தெரியும்ல அவருக்கு ஓரளவுக்கு பாப்பார்ல. ஓகே கரெக்ட்டா தான் வச்சிருக்காரு. கரெக்ட்டா தான் சொல்லிருக்காங்க. கீ சப்போர்ட்டா இருந்தா மைனஸ் சப்போர்ட்டா கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஓகே. ஒரு அப் ட்ரெண்ட் இந்த இடத்துல வரைய முடியுமா? அப் ட்ரெண்ட் லைன். வரையலாம். எங்க நீங்க? கீழ இங்க இப்படி கனெக்ட் பண்ணாங்கங்களா? ஓகே. இப்படி கனெக்ட் பண்ணும்போது எத்தனை டச் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு? 1 2 3 டச் ரியாக்ட் ஆயிருக்கா? சோ மோர் டச் ரியாக்ட் ஆயிட்டு ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன் ஆகுதா? அப்ப மார்க்கெட் திருப்பி என்ன ஆகலாம்? மேல போகலாம். மேல போயிட்டு வாய்ப்பு இருக்கு. இதே டெய்லிக்கு ஓடிடுவோமா? டெய்லில பாருங்க இப்ப என்ன லெவல் நிக்குது? நல்ல டெய்லில பார்த்தா டவுன் போற மாதிரி இருக்கு. நல்ல கீ ஏரியால இருக்கு. சப்போர்ட் விட்டு கீழ லெவல்ல நிக்குதா? இப்ப இந்த சப்போர்ட்ட உடைச்சாலும் மார்க்கெட் என்ன ஆகும்? உடைச்சா கீழ போகும். அதர்வைஸ் மார்க்கெட் என்னதுக்கு சான்சஸ் இருக்கு? அப்சல்யூட் மேல. ஏன் அப்புக்கு வாய்ப்பு இருக்கு? இடத்துல என்ன நடக்குது? ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இருக்கு. ஓகே. ரீடெஸ்ட் எடுக்குது. ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போகலாம். அவ்வளவுதான். சோ இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா உங்களுக்கு? இருக்கு. அது மாதிரி இது வரைக்கும் வேணும். அந்த கீழ ஒரு பிரேக் ஆனா பாத்துக்கலாம். அதே பிரேக் ஆனா பார்க்கணும். இல்ல பை கன்ஃபர்மேஷன் வச்சா என்ன பண்ணலாம்? பை பண்ணலாம். பண்ணுமா? இப்போ கீ லெவல்ல தான் இருக்கு. மாடர்ன் டச்சஸ் ஏரியா நான் பேஸ் பண்ணேன். இந்த இடத்துல என்ன இருக்கு? என்ன காமிக்குது உங்களுக்கு? ஹேமரா? இன்வெர்ட்டட் ஹேமர். இன்வெர்ட்டட் ஹேமரா இல்ல ஹேமருங்க. என்ன பண்ணலாம்? ரன் பண்றீங்க. இந்த இடத்துல என்ட்ரி போலாமா கூடாதா? ரன் பண்ணுங்க. ரன் பண்ணுங்க. ஓகே. இப்போ பை பண்ணலாம். பை பண்ணலாமா? ஏன் பை பண்றீங்க இந்த இடத்துல? கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணதுதான். கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ்டிக் வந்துடா. கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ்டிக் பேர் என்ன சொல்லுவோம் நம்ம? ஸ்பின்னிங். ஸ்பின்னிங் டாப்பா? ஸ்பின்னிங் டாப்பா? கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு பேர் ஸ்பின்னிங் டாப்பா? ஏங்க டவுட்டா இருக்குது. புல்லிஷா? என்னது? நோட் பாட்டி பாருங்கோ. சரிங்க அத நானும் பத்தி புல்லிஷ் கேண்டில். புல்லிஷ் என்கல்ஃபிங். ஓகேவா? பண்ணவா? 1:2 வா? என்ன பண்ண? 1:1 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா? செகண்ட் டார்கெட் என்னது? 1:2. 2 வா? ரன் பண்ணவா? ஐ ஷூர்? ஷூர். ஹோல்ட் பண்றீங்களா? குட். அதுதான் இருக்கு. அடுத்த என்ட்ரி ஏதாவது இந்த இடத்துல ரைட் பண்ணலாம். டார்கெட் ரீச் ஆகும் அப்புறம் பார்க்கலாம். இல்ல இந்த இடத்துல என்ன என்ட்ரி கிடைச்சிருக்கு? என்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு? இந்த இடத்துல அத புல் இது கேண்டில் ஸ்டிக் புல் கிடைச்சிருக்கு. என்ன இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பேர் என்ன? மார்னிங் ஸ்டார். சொல்லுங்க இப்ப சொல்லுங்க ஜி. எடுக்கலாமா? புல்லிஷ் எடுத்துக்கலாம். பை ஒன்னு எடுக்கலாம். இன்னொரு பை போடுறீங்களா? ஐ ஷூர். ஸ்டாப் லாஸ் எங்க? 1:2 வா? அதே. ரன் பண்ணவா? பண்ணுங்க.
ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் விஜயகுமார். போடுங்க ஒன்னு ரீச்சா ஒன்னு ஸ்டோனிக்கிட்டா 2 ஸ்டோனிக்கிட்டா லெவல்ல தலைவரே வேற பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க அத மட்டும் சொல்லுங்க. வாட் யூ ஹேவ் டு ஃபீல்? இப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஆயிருக்கு. இப்போ என்னென்ன பண்ணணும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தெரிய ஆரம்பிச்சா. ஆமா கண்டிப்பா. மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆனா என்ன ஸ்டெப் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும், அப்புறம் கீ லெவல்ஸ் பார்க்கணும், அப்புறம் ட்ரெண்ட்ஸ் லைன்ஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் லெவல்ஸ் எங்க பிரேக் டவுன் ஆயிருக்கு, அப்புறம் என்ட்ரி போறதுக்கான வாய்ப்புகள் எங்க அமையுது, ஓகேவா? லோ லெவல் எது, ஹை லெவல் எது, எல்லா விஷயத்தையும் பார்த்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும். ட்ரேட் பண்ண முடியும். அதாவது ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயம் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போதே நம்ம வந்து ஃபீல் பண்ணிடணும். நீங்க ஒரு பிரியாணி ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி, அதாவது மார்க்கெட்ல இன்னைக்கு நான் உட்கார்ந்து போனேன் அப்படின்னா நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும். ஏன்னா மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணாலே என்னால பிரியாணி சாப்பிட முடியும். கண்டிப்பா. சார் நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. பிரியாணி மேக் டு பிரியாணி அதை மட்டும் மேக் பண்றது எப்படி, அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடுவோம், அதே மாதிரி மார்க்கெட்ல சக்சஸ் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடணும். சோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ ஆர் கிங் வித் தி மார்க்கெட். அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. பக்கா அவ்வளவுதான். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எங்க பிரேக் ஆகுச்சுன்னு கண்டுபிடிச்சீங்க, ரீடெஸ்டிங் லெவல் கண்டுபிடிச்சீங்க, அந்த இடத்துல பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்றீங்க? பை எடுத்து போயிட்டீங்க. இதுதான் கான்செப்ட், வேற ஒண்ணுமே இல்ல. சிம்பிள் கான்செப்ட். இந்த இடத்துல கரெக்ட்டா லட்டு மாதிரி என்ன பண்ணலாம் ப்ராஃபிட் சூப்பரா 32 போலாம். சோ இதான் சூப்பர் ஜெயக்குமார் ப்ரோ பெரிய கிளாப் பண்ணுங்க. சூப்பர், வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். மோசம் சூப்பர் ப்ரோ. ஃபியூச்சர்ல சக்சஸ் பண்ணனும். நெக்ஸ்ட் லெவல் பிராக்டிஸ்ல இன்னும் நான் பெரிய சக்சஸ் உங்களுக்கு எதிர்பார்க்கறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. Thank you so much.